மத்திய பட்ஜெட்டால தமிழ்நாட்டுடைய சிறு தொழில்கள் அதிகம் பயன்பெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில 2025 2026 ஆண்டுக்கான பொருளாதார அறிக்கை உலக அளவுல போர் போன்ற பதற்றத்தால உள்ள உறுதியற்ற சூழ்நிலையிலையும் இந்திய பொருளாதார வளர்ச்சி 7% உயரும்னு பட்ஜெட்ல குறிப்பிடப்பட்டு இருக்கு. பொருளாதார நிலையில இந்தியா வலுவான நிலையில உள்ளதை காட்டுதுன்னு அவர் குறிப்பிட்டு இருக்காரு. இறக்குமதியை குறைக்க, உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க, ஆராய்ச்சி உற்பத்தி, உயர் தொழில்நுட்பம் சார்ந்த கட்டமைப்புகள் மேம்பாடு போன்ற பல முயற்சிகள் இந்த பட்ஜெட்ல இடம்பெற்று இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஜவுளி மேம்பாடு திட்டம் திருப்பூர், கரூர் போன்ற பகுதிகளுக்கு பயனளிக்கும். சரக்கு வேசு வழித்தட பாதைகள், வேக ரயில் பாதைகள், நீர்வழி பாதைகள் மேம்பாடு போன்றவை போக்குவரத்து துறையில ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆயுர்வேதம், கால்நடை துறை முதலியவற்றுக்கு முன்னுரிமை வழங்கியுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. மத்திய பட்ஜெட்ல சிறு குறு தொழில் மேம்பாட்டுக்கான பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு இருக்கு. குறிப்பா நிதி ஆதாரம் பெறுவதை உறுதி செய்ய 2000 கோடி ரூபாய் மற்றும் சிறு குறு தொழில் வளர்ச்சி நிதியாக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு போன்றவை மிக உதவியா இருக்கும்னோ. சிறு குறு தொழில் அதிக அளவுல உள்ள தமிழ்நாடு இதனால பயன்பெறும்னு குறிப்பிட்டு இருக்காரு. இந்த பட்ஜெட் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு வழிவகுப்பதோட மட்டும் இல்லாம உலக அளவுல இந்தியா பொருளாதார நிலையில வலுவான நாடா உயர்வதற்கு வழிவகுக்குங்கிறதுனால பிரதமர் நிதியமைச்சருக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதா எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு.